ஹாய். இன்றைக்கி வந்துட்டு வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு ஒரு புதிய ஒரு அத்தியாயம் வந்துட்டு எழுதியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, வேர்ல்டுலேயே நம்பர் 1 பணக்காரர் மிஸ்டர் எலான் மஸ்க். அவரோட சொத்து மதிப்பு வந்துட்டு $1 ட்ரில்லியன் வந்துட்டு கிராஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த வருஷம் இந்த 2026 ஜூன் மாதம் அவங்க வந்துட்டு ஸ்பேஸ் எக்ஸோட ஐபிஓ வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு போயிருந்தது. ஸோ எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக விரும்பி வாங்கினாங்க. அதன் மூலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரோட சொத்து மதிப்பு வந்துட்டு $1.1 ட்ரில்லியன் மேலே வந்துட்டு அதிகமாக இருக்குது. இதை வந்துட்டு அமெரிக்காவோட ரொம்ப பிரபலமான ஒரு பத்திரிகையான ஃபோர்ப்ஸ் பத்திரிகை வந்துட்டு இது அதிகாரப்பூர்வமாக வந்துட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் வேர்ல்டில் இருக்கிற நிறைய பத்திரிகைகளை வந்து இதை வந்துட்டு ஒரு பிரபலமான ஒரு நியூஸை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் $1 ட்ரில்லியன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா 1000 பில்லியன் டாலரை தான் வந்துட்டு 1 ட்ரில்லியன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்திய ரூபாயில் வந்துட்டு கிட்டத்தட்ட 90 லட்சம் கோடி. இது வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு ஒரு ரொம்ப வருஷத்துக்கு சேர்த்து ஒரு பட்ஜெட் எப்படி லான்ச் பண்ணுவாங்களோ அதோட மதிப்பு தான் $1 ட்ரில்லியன் அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலான் மஸ்க்னா யார் முதல்ல நாம் பார்க்க போகிறோம். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒரு ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்தவர் தான். ஸோ அந்த ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்தவர் எப்படி இவ்வளோ தூரம் வந்துட்டு பணக்காரராக ஆனதுன்றதை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். மூணாவது விஷயம் வந்துட்டு டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ், ஸோ இது மாதிரியான நிறுவனத்தெலாம் இவர் எப்படி உருவாக்குனார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். நாலாவது விஷயம் வந்துட்டு $1 ட்ரில்லியன் இந்த அளவுக்கு எப்படி வந்துட்டு அவரால் வந்துட்டு இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை எப்படி அவரால் உருவாக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அஞ்சாவது வந்துட்டு எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் வந்துட்டு அவர் என்னெல்லாம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த 5 விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், வீடியோலாம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஃபஸ்ட் வந்து எலான் மஸ்க்கை பற்றி பார்த்துடலாம். இவர் வந்துட்டு 1971 ஜூன் 28 பிரெஸ்டோரியா அப்படிங்கிற இடத்துல வந்து பிறந்தார். இவங்க அப்பா பேர் வந்துட்டு எரால்டு மஸ்க், அம்மா பேர் வந்துட்டு மைய மாஸ்க். ஸோ இவங்க 2 பேருக்கு தான் இவர் வந்துட்டு பிறந்தார். இவர் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே என்ன சொல்கிறது ரொம்ப டேலண்ட்டாகவே இருந்திருக்கார். அப்போயே நிறைய புக்ஸ் எல்லாம் வாசிப்பார். கம்ப்யூட்டரில் வந்துட்டு அவருக்கு அப்போ நிறைய ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஸோ அப்போயே வந்துட்டு இப்போ அவருடைய 12வது வயசுலேயே அவர் வந்துட்டு ஒரு பிளாஸ்டர் அப்படிங்கிற ஒரு வீடியோ கேம் வந்துட்டு உருவாக்குனார் சொந்தமாக. அதையே அப்போதைக்கே விற்று அப்போயே நிறைய காசு வந்து சம்பாதிச்சார். ஸோ சின்ன வயசுலேருந்தே அந்த ஏர்ன் பண்ணுற அந்த பழக்கம் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே அவருக்கு வந்துட்டு இருந்திருக்குது. எலான் மஸ்க் வந்து தென்னாப்பிரிக்காவில் இருந்து அங்கேருந்து கனடா, அமெரிக்கா இந்த இடத்துக்கெல்லாம் வந்துட்டு ட்ராவல் பண்ணார். அவர் வந்து படித்தது வந்துட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் பெனிசில்வேனியா அங்கே தான் வந்துட்டு படித்தது வந்துட்டு ஃபிசிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், இது 2 மேஜர் எடுத்து அவர் வந்து படிச்சிருந்தார். அவருக்கு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு இன்டர்நெட் மூலம் அவருக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதே நேரத்தில் விண்வெளிலையும் அவருக்கு ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரினியூவபிள் சோர்ஸில் வந்துட்டு அவருக்கு ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு எதிர்காலத்தில் வந்துட்டு இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு அடித்தளமாக அமைஞ்சது. ஸோ இந்த எலான் மஸ்க் வந்து ஃபஸ்ட் டைம் எப்படி பணக்காரராக ஆனார், அதாவது கோடீஸ்வரராக ஆனார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்துட்டு ஆரம்பத்தில் வந்து ஜிப்டோ அப்படிங்கிற நிறுவனத்தை வந்துட்டு தொடங்கினார். அந்த நிறுவனத்தை வந்துட்டு 1995 வந்து தொடங்கினார். அதுக்கப்புறம் 1999 வந்துட்டு இந்த ஜிப்டோ நிறுவனத்தை வந்துட்டு காம்பேக்ட் அப்படிங்கிற நிறுவனம் வந்துட்டு வாங்குச்சு. இதுக்கு வந்துட்டு இந்த காம்பேக்ட் நிறுவனம் வந்துட்டு $22 மில்லியன் வந்துட்டு எலான் மஸ்க் வந்து கொடுத்தாங்க. ஏன்னா எலான் மஸ்க் தான் அந்த ஜிப்டோ நிறுவனத்தை வந்துட்டு வச்சுருந்தது. ஸோ அவர்கிட்ட வாங்கினதுனால அதுக்கு தொகையை வந்துட்டு $22 மில்லியன் வந்துட்டு கொடுத்து வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வந்துட்டு எக்ஸ்காம் அப்படிங்கிற நிறுவனத்தை வந்துட்டு இந்த எலான் மஸ்க் வந்து தொடங்குறாரு. ஸோ அதுதான் வந்துட்டு ஃபியூச்சரில் வந்துட்டு பேபால் அப்படின்ற ஒரு நேம் வந்துட்டு சேஞ்ச் ஆனிச்சு. பேபால் அப்படிங்கிற நிறுவனமாக மாறிச்சு. ஸோ அந்த பேபால் அப்படிங்கிற நிறுவனத்தை வந்துட்டு 2002 ஈபே அப்படிங்கிற நிறுவனம் வந்து வாங்குச்சு. இதுக்காக அவங்க ஈபே நிறுவனம் இந்த எலான் மஸ்க்கு கொடுத்த தொகை எவ்வளோன்னு பார்த்தா அப்படின்னா கிட்டத்தட்ட $180 மில்லியன் வந்து கொடுத்து வாங்கினாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அவரோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப பெரிய திருப்புமுனை அமைஞ்சது. ஸோ இதன் மூலம் தான் அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு கோடீஸ்வரனாக ஆகுறாரு. 2002 வந்துட்டு இவர் ஸ்பேஸ் எக்ஸை வந்துட்டு உருவாக்குறாரு. அவர் உருவாக்கும் போது அதை எதை குறிக்கோளாக வச்சு உருவாக்குனார் அப்படின்னா, அவர் வந்து செவ்வாய் கிரகத்தில் வந்துட்டு கால் பதிக்கணும், அங்கே வந்து குடியேறணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்துட்டு அவர் வந்துட்டு தொடங்குறாரு. அதே நேரத்தில் விண்வெளிக்கு செலவு பண்ணுற செலவினத்தை வந்துட்டு கணிசமாக குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும் அவர் வந்துட்டு இந்த நிறுவனத்தை வந்து உருவாக்குறாரு. இவர் ஆரம்பித்த அந்த ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அந்த ஒரு 3 ராக்கெட் வந்துட்டு விண்வெளிக்கு அனுப்புகிறாரு. ஆனால் 3மே வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. 4வது அனுப்பிச்ச ஒரு இந்த ராக்கெட்டு தான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு
அங்கே வந்து லேண்ட் ஆச்சு, அதாவது விண்வெளியில். ஸோ இதுதான் அவருக்கு வந்துட்டு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக வந்துட்டு அமைஞ்சது. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ராக்கெட்டுகளை வந்துட்டு விண்வெளிக்கு வந்துட்டு அனுப்புனார். அதாவது ஃபால்கன் 9, ஃபால்கன் ஹெவி, அதுக்கப்புறம் ஸ்டார்ஷிப்பு, ஸ்டார்லிங்க். ஸோ இது மாதிரியான நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸ்லாம் இவருக்கு பின்னாடி வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்துட்டு இவரை வந்துட்டு எல்லோரும் அப்ரோச் பண்ண ஆரம்பித்தாங்க. இதான் என்ன அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாடுகளும் வந்துட்டு அவங்களோட சேட்டலைட்டு, அவங்களோட ராக்கெட்டெல்லாம் வந்துட்டு விண்வெளிக்கு அனுப்புறதுக்கு இவரோட லான்ச்சரை வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதன் மூலம் வந்துட்டு நிறைய வருமானங்கள் வந்துட்டு இவருக்கு வந்துட்டு வந்தது. இப்போ ரீசெண்டாக, அதாவது இந்த ஜூன் மாதம் வந்துட்டு இந்த ஸ்பேஸ் எக்ஸோட IPO, அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. இது வந்துட்டு மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய வரவேற்பை வந்துட்டு பெற்றுச்சு. நிறைய பேர் வந்துட்டு ஆர்வமாட்டு வாங்கினாங்க. ஸோ இதன் மூலம் தான் அவர் வந்துட்டு ஒரு ட்ரில்லியனராக மாறினார். ஸோ வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட்டு ட்ரில்லியனர் யாருன்னு பார்த்தா அப்படின்னா அந்த எலான் மஸ்க் தான். அதுக்கப்புறம் டெஸ்லா நிறுவனத்தை வந்துட்டு உருவாக்குறாரு. ஸோ டெஸ்லா நிறுவனம் என்ன அப்படின்னா, முழுக்க எலக்ட்ரிக் கார் மேனுஃபேக்சரிங் தான் ஃபுல்லாக அவங்க வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி ஆரம்ப காலத்தில் வந்துட்டு, அதாவது டெஸ்லா உருவாக்குறதுக்கு முன்னாடி ஆரம்ப காலத்தில் வந்துட்டு இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் இருந்துச்சு மார்க்கெட்டில். ஆனால் யாரும் அந்தளவு வந்துட்டு அதை லைக் பண்ணலை. ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பயன்படுத்துகிறப்ப நிறைய சேலஞ்சஸ் வந்துட்டு இருந்தது. ஏன்னா அப்போதைக்கு அந்த காலத்தில் வந்துட்டு அந்தளவு சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, ரிலையபிலிட்டி கிடையாது, ரீசேல் கிடையாது. ஸோ இது மாதிரி நிறைய ப்ராப்ளம், நிறைய சேலஞ்சஸ்லாம் வந்துட்டு மக்கள் முன்னாடி இருந்தது. ஆனால் ஒன்ஸ் இந்த டெஸ்லா வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்துட்டு ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துச்சு. ஸோ அந்த பேரியர் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிட்டு முன்னாடி வந்துருச்சு. ஸோ அவங்க வந்துட்டு ரொம்ப ஹை ஸ்பீடு, ரொம்ப அதிகமான ரன்னிங் ரேஞ்சு, அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜி, ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த காரில் வந்துட்டு கொண்டு வரப்போ மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய வரவேற்பு வந்துட்டு வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்லா நிறுவனம் தான் அவரை வந்துட்டு ஒரு பல கோடிகளுக்கு வந்துட்டு அதிபதியாக மாற்றினதில் ரொம்ப பெரிய பங்கு இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த ஸ்பேஸ் எக்ஸு, டெஸ்லா, ஸோ இதெல்லாம் விட்டுட்டு வேறு என்னென்ன கம்பெனியில் இவருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்துட்டு நியூராலிங்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்துட்டு வச்சுருக்கிறாரு. ஸோ இந்த நிறுவனத்தோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, மனிதனோட மூளையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டையும் இணைக்கிறது தான் இந்த நிறுவனத்தோட முக்கியமான வேலை. ஸோ அதில் நிறைய ரிசர்ச்லாம் இவர் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து போரிங் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்துட்டு இவர் வந்துட்டு நடத்திட்டு வர்றாரு. இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறது தான் இந்த நிறுவனத்தோட முக்கிய வேலை. அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ் நிறுவனம், அதாவது முன்னாடி வந்து ட்விட்டர்னு இருந்துச்சு, இப்போ அதை வந்துட்டு எக்ஸ் அப்படின்னு பேர் வந்துட்டு மாற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த நிறுவனத்தை வந்துட்டு இவர் தான் வந்துட்டு ஹோல்டு பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இந்த நிறுவனத்தோட ஓனரும் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் EAI, அதாவது XAI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், ஸோ இந்த நிறுவனத்தையும் இவர் தான் நடத்திட்டு வர்றாரு. இது வந்துட்டு போட்டியாக எதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இந்த ஓப்பன் AI, ஸோ இது மாதிரியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெப்சைட்ஸு, இதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த XAI நிறுவனம் வந்துட்டு ரொம்ப போட்டியாக வந்துட்டு இருந்துட்டு வருது. எலான் மஸ்க் வந்துட்டு $1 trillion அந்த நெட்வொர்க்கை வந்துட்டு ரீச் பண்ணிட்டாரு. ஸோ இந்த $1 trillion இதில் வந்துட்டு எதெல்லாம் அடங்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட பங்கு அதுவுமே அடங்கும். அதுக்கப்புறம் வந்து டெஸ்லாவோட பங்குகளும் அடங்கும். அதுக்கப்புறம் XAI அப்படின்னு அந்த நிறுவனத்தோட பங்கு இதில் வந்துட்டு அடங்குது. அப்புறம் எக்ஸ் நிறுவனம், அதாவது முன்னாடி ட்விட்டர்னு இருந்துச்சு பார்த்தீங்களா, ஸோ அந்த நிறுவனத்தோட பங்குகளும் அடங்கும். அதுக்கப்புறம் நியூராலிங்க், ஸோ இந்த நிறுவனத்தோட பங்கு இதில் அடங்கும். ஸோ இது எல்லாம் சேர்த்தது தான் $1 trillion அப்படின்னு சொல்ல வராங்க. இன்னொன்று வந்துட்டு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்துட்டு IPO லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் நிறைய பேர் வந்துட்டு வாங்கியிருந்தாங்க. ஸோ அது எல்லாம் வாங்கும்போது அதோட மொத்த வேல்யூ தான் அந்த $1 trillion அப்படிங்கிறத வந்துட்டு அடங்கும். ஸோ அவரோட இன்னும் சொல்லப்போனால் அவர்கிட்ட $1 trillion கேஷ் வந்துட்டு இப்போதைக்கு இருக்குது அப்படின்ற மீனிங் கிடையாது, அது அர்த்தம் கிடையாது. ஸோ இந்த சொத்துக்களோட மொத்த வேல்யூ வந்துட்டு $1 trillion அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு ரீச் ஆகிருக்குது. ஸோ அதான் வந்துட்டு உண்மை. ஆனால் வந்துட்டு அவருக்கு $1 trillion கேஷ் வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கிடையாது. அவரோட சொத்து மதிப்பு இந்தளவுக்கு வந்துட்டு ரீச் ஆகிருக்குது. ஸோ அதான் மீனிங். ஸோ எலான் மஸ்க் வந்துட்டு அவரோட நெட்வொர்த்து வந்துட்டு $1 trillion அந்த லெவலில் ரீச் பண்ணியிருந்தாலும் இவர் மேலே வந்துட்டு எதிர்மறையான விமர்சனங்கள் வந்து நிறையவே வந்துட்டு வந்திருக்குது. அதாவது இவரோட நிறுவனமான டெஸ்லா நிறுவனத்தில் வந்துட்டு நிறைய எம்ப்ளாயி இஷ்யூஸும் இருக்குது. அதே நேரத்தில் வந்துட்டு இவரோட எக்ஸ் பேஜ், அதாவது சமூக வலைத்தளம் இருக்குது பார்த்திங்களா, அதுலேயும் நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் ரீதியாக வந்துட்டு நிறைய கருத்துக்கள், அதாவது எதிர்மறையான கருத்துக்கள் வந்துட்டு நிறைய வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவரோட ஷேர்ஸு, அதாவது இவர் கம்பெனியில் இருக்கிற ஷேர்ஸ் மேலேயும் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துருக்குது.
ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இதெல்லாம் வந்துட்டு பிரேக் பண்ணிவிட்டு அவர் இந்த ஒரு நிலைமையை வந்து ரீச் பண்ணியிருக்கிறாரு. இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு இவருக்கு வந்துட்டு ஆதரவாகவும் பேசியிருக்கிறாங்க. அவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 21ஆம் நூற்றாண்டில் எடிசன் அப்படின்னு வந்துட்டு இவரை வந்து எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. எலான் மஸ்கோட எதிர்கால கனவு என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, இவர் வந்துட்டு முன்னாடி இருந்தே வந்துட்டு செவ்வாய் கிரகத்தில் வந்துட்டு குடியேறணும் அப்படிங்கிறது தான் இவர் வந்துட்டு கனவு, நீண்ட நாள் கனவு. இப்போ நார்மலாக பூமியில் வந்துட்டு எப்படி வாழ்கிறோமோ இதே மாதிரி செவ்வாய் கிரகத்துலேயும் நாம் போய் வாழணும், அங்கேயும் குடியேறணும். அப்படி அதான் இவரோட வந்துட்டு ஒரு நீண்ட கால கனவு. அதுக்காக வேலையும் இவர் வந்துட்டு நிறைய வந்துட்டு ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துகிட்டு வராரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை வந்துட்டு நல்லா டெவலப் பண்ணணும் அப்படின்னு இவர் வந்து நினச்சிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மனித கணினி இணைப்பு, அதாவது கம்ப்யூட்டரையும் மனுஷனையும் வந்துட்டு இணைக்கணும் அப்படின்லாம் வந்துட்டு இவர் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட மனுஷனோட மூளையில் வந்துட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஒரு மைக்ரோ சிப்பை வச்சு நிறையா சோதனைகளை இவர் வந்து பண்ணிட்டு வந்தார். ஸோ இதன் மூலம் வந்துட்டு இந்த ஏஐ டெக்னாலஜி வந்துட்டு உலகளவில் வந்துட்டு ரொம்ப அதிகமாக டெவலப் பண்ணலாம் அப்படின்லாம் இவர் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாகவே இன்டர்நெட் வசதியை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுலையும் இவர் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறாரு. ஸோ இதெல்லாமே அவரோட கனவு, ஃபியூச்சர் கனவு. எலான் மஸ்க் இவரோட ஸ்டோரியை வந்து பார்க்கும்போது நாம் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, பெரிய அளவு கனவு காண்கிறவங்க யாராக இருந்தாலும் அந்த இலக்கை நோக்கி பயணிக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பெரிய அளவு வெற்றியை வந்துட்டு அடைய முடியும். அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தென்னாப்பிரிக்காவில் பிறந்த எலான் மஸ்க் இன்றைக்கி வந்துட்டு வேர்ல்டுலேயே நம்பர் 1 ட்ரில்லியனராக வந்துட்டு உயர்ந்திருக்கிறாரு. இவரோட பாடம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்துட்டு முயற்சி பண்ணால் வந்துட்டு அடைய முடியாது எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். பாய்.